வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து, குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸலத்தில் வாழ்த்து. தமிழகத்தில் தொடர் கனமழை, பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா இன்று மாலை ஏறுகிறது மகா தீபம். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல், 7 குழந்தைகள் உட்பட 28 பேர் பலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் நேருஜி நகர் திருச்சி சாலையில் ரயில்வே மேம்பாலம் அருகே அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த விபத்தானது சிறிது நேரத்தில் தரைத்தளம் முழுவதும் பரவி அனைத்து தளங்களுக்கும் பரவ தொடங்கியது. இதனை கண்ட நோயாளிகள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் ஓடினர். இது குறித்து தகவலறிந்து திண்டுக்கல் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயணை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் விபத்தில் சிக்கிய அனைவரையும் மீட்டு திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். இன்னும் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. மின் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸலத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் நடப்பு சாம்பியன்ஷிப் சீனாவின் டிங் லிலனரை எதிர்கொண்டார். இதில் 7-5, 6-5 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்ற குகேஷ் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார். இந்நிலையில் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸலத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் மிக இளம் வயதில் உலக செஸ் சாம்பியனாக வாகை சூடி பட்டத்தை வென்றிருக்கும் குகேஷிற்கு பாராட்டுகள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு உலக சாம்பியனை உருவாக்கி செஸ் தலைநகரம் என்ற சிறப்பிடத்தை உலக அளவில் சென்னை தக்க வைத்துக் கொள்ளவும் அது துணை புரிந்துள்ளது என்றும் தமிழ்நாடு உங்களை எண்ணி பெருமை கொள்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தனது எக்ஸல பதிவில் குகேஷிற்கு பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொடர் மழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்றும் நாளையும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சேலம், திண்டுக்கல், மதுரை, மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விழுப்புரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, தருமபுரி, திருவாரூர், அரியலூர் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இன்று மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் 10ஆம் நாள் விழாவான இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு கோவிலுக்கு பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. மகா தீபத்தை தரிசனம் செய்வதற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வருகை தருவார்கள். இதனையொட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. மேலும் 14,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர்.
முன்னதாக கோவிலில் மகா தீபத்தையொட்டி வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது. கும்பகோணத்தில் உள்ள மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனையை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இந்தியாவின் முன்னணி கண் மருத்துவமனைகளில் ஒன்றான மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதிநவீன கண் மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன், மேக்ஸ் விஷன் நிறுவன தலைவர்கள் வேலு, சுதீர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தனர். இந்த மருத்துவமனை தமிழ்நாடு அரசுடன் இணைந்து ப்ராஜெக்ட் வெளிச்சம் திட்டம் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படும் கண் பிரச்சனைகள், கண்புரை மற்றும் ஒளி விலகல் பிழைகளுக்கு சிகிச்சை அளிக்க ரோபோட்டிக் தொழில்நுட்பம் பயன்படுத்த உள்ளது. இதில் மேக்ஸி விஷன் குழும தலைவர் நிர்வாக அதிகாரி ஷிபு வர்கி, கும்பகோணம் துணை மேயர் தமிழழகன், முத்துச்செல்வன் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடன் வாங்கினாலும் அதனை திறம்பட செயல்படுத்தி மக்கள் திட்டங்களை முதலமைச்சர் பயன்படுத்தி வருகிறார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். திருச்சியில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மண்டல அளவிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் TRB ராஜா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜக வார் ரூமில் வேலை செய்பவர்கள் பணம் வாங்கிக் கொண்டு வேலை செய்வதாகவும், திமுக IT விங்கில் இருப்பவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்து வேலை செய்யக்கூடிய கொள்கை உணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் என்று தெரிவித்தார். மேலும் கடன் வாங்கினாலும் அதனை திறம்பட செயல்படுத்தி மக்கள் திட்டங்களை முதலமைச்சர் பயன்படுத்தி வருகிறார் என்றும், இதனால் தான் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என தெரிவித்தார். இந்த பகுதி யாராவது வந்துட்டே தான் இருப்பாங்க, அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு கூட நம்ம அமைச்சர் ரொம்ப சிறப்பாக ஒரு மேட்டர் சொன்னார். வைக்கம் நூறு என்று தலைவர் அங்கே இருக்கார். பெரியார் அங்கே போய் அந்த போராட்டத்தை எல்லாம் செய்து மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கும் சீமான்கள் எல்லாம் பெரியார் அழிந்தொழிய வேண்டும் என்று பூஜையெல்லாம் போட்டாங்க. கடைசியில் பூஜை போட்டவங்க தான் போய் ஒழிஞ்சு போனாங்க. இங்க பெரியார் கம்பீரமா நின்று 94 வயசு வரைக்கும் அழகா நின்று செமைய அழகா மக்கள் பணியாற்றி இன்று பெரியாரின் கொள்கைகள் தளபதி அவர்கள் வழியாக இந்த மக்களிடம் இன்றும் போயிட்டு தான் இருக்கே தவிர, இங்க ஒழிஞ்சு போகணும்னு வந்து நின்னவனும் பூஜை ஒழிஞ்சு போகணும்னு நினைச்சு எல்லா வேலையும் செஞ்சவனெல்லாம் காணாம போயிட்டு இருக்காங்களே தவிர, திமுக என்றும் நிலைத்து நிற்கும். ஏனால் இது கொள்கை கூட்டம். புதிதாக வந்த யாராக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் எந்த காலத்திலும் திமுக நின்றுட்டே இருக்கும். புதுசா வந்து போயிட்டே இருக்கும். ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டம் குறித்து அண்ணாமலை பொய் பிரச்சாரம் செய்கிறார் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முதல்வர் ஸ்டாலின் மருமகன் அதானியை சந்தித்ததற்காக ஆதாரம் தன்னிடம் உள்ளது என்று அண்ணாமலை கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், சபரீசன் திமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை என்றும் ஒரு தனி மனிதர் யாரையும் சந்திக்க கூடாது என்றில்லை என தெரிவித்தார். மேலும் முதல்வர் அதானியை சந்திக்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தி விட்டார் என்று கூறினார். மேலும் ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டமும் தமிழ்நாடு அரசு கொண்டுள்ள கலைஞர் கைவினை திட்டமும் ஒன்றல்ல என்றும் அண்ணாமலை பொய் பிரச்சாரம் செய்கிறார் என்றும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். எங்களுடைய நோக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் 100% கிராம கமிட்டியை அமைத்தாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனுபவமுள்ள தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை இதனுடைய தலைவராக நியமித்திருக்கிறோம். இதற்கு 2 மாதங்கள் காலக்கெடு நியமித்திருக்கிறோம். இந்த 2 மாதங்களுக்குள் இந்த பணிகளை மேற்கொண்டு முடிக்க வேண்டும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஸ்தாபன நாள் ஆரம்பித்த நாள் வருகின்ற 28ஆம் தேதி சென்னையில் கொண்டாட இருக்கிறோம். அப்பொழுது மண்டல அமைப்பாளர்கள், நாடாளுமன்ற தொகுதி அமைப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்களை அழைத்து இங்கே ஒரு பயிற்சி வகுப்பும் ஆலோசனை கூட்டமும் நடத்த இருக்கிறோம். 2 மாதங்களுக்குள் இந்த பணியை மேற்கொண்டு முடிக்க இருக்கிறோம். இதெல்லாம் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள். காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற்றால்தான் இந்தியா கூட்டணி வலிமை பெறும், உறுதுணையாக இருக்கும். அந்த அளவிலே எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த போகிறோம். சிறு வணிகர்களை பாதிக்கக்கூடிய பேராபத்தாக GST வரி செயல்படுகிறது என்று வியாபார சங்கங்களின் தலைவர் கொளத்தூர் ரவி தெரிவித்துள்ளார்.
தமிழக வணிகர்களை பாதிக்கும் வகையில் வரியை சுமத்திய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வியாபார சங்கங்களின் தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கொளத்தூர் ரவி, திமுக ஆட்சி பதவியேற்ற 3 ஆண்டு காலத்தில் சமூக விரோதிகளின் நடவடிக்கை எல்லா கடைகளிலும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறு வணிகத்தை எப்படியாவது காலி செய்துவிட வேண்டும் என்று நயவஞ்சகத்தோடு செயல்பட்டு வருவதாகவும், சிறு வணிகர்களை பாதிக்கக்கூடிய பேராபத்தாக ஜிஎஸ்டி வரி செயல்படுகிறது என்றும் தெரிவித்தார். போதைப் பொருள் எல்லா இடங்களிலும் போதைப் பொருள். சென்ற ஆண்டை விட இந்த சான்று 100% போதைப் பொருள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்குது. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு காவல் உயர்வகுப்பை சேர்ந்தக்கூடிய டிஜிபியினுடைய பையன் போதைப் பொருளில் உள்ள போயிருக்கிறான், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. நடிகர் மன்சூர் அலியானுடைய பையன் உள்ள போயிருக்கான், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. நடிகைகள் உள்ள போறா, வழக்கு இருக்கு. இந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க தமிழக முதல்வர்கள் வேடிக்கை தான் பார்க்கிறாரு. இரும்புக்காரன் ஒன்றை ஒடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பு சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த பேட்டியின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்க இலவசமா பணம் கொடுக்காதுங்க. பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடுங்க. அவர்கள் உங்களுக்கு வணிகத்துல ஒரு அரசை நடத்துவதற்கு வணிகர்கள் 1/3 பங்கு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க மனசுல வச்சு வணிகர்களை சீண்டாதீர்கள். புதுச்சேரி கடலூர் சாலையில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இருந்து முதலியார்பேட்டை வழியாக கடலூர் செல்லும் பிரதான சாலையில் உள்ள ரயில்வே கேட் காரணமாக அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்காக கடலூர் சாலையில் 70 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து மேம்பாலம் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அனிபால் கென்னடி மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். செய்யாறு அருகே 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துவக்கப்பள்ளி கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த செங்கட்டான் குண்டில் கிராமத்தில் தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறை சார்பில் 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய 4 வகுப்பறை கொண்ட துவக்கப்பள்ளி கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி கலந்து கொண்டு துவக்கப்பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கி மாணவ செல்வங்களுடன் உணவு அருந்தினார். உடன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பார்வதி ஸ்ரீனிவாசன், ஒன்றிய செயலாளர் ஞானவேல், ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீனிவாசன், நகர இளைஞரணி செயலாளர் துரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை முழுவதும் 15,000 போலீசார் 5 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் இன்று கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று மாலை திருக்கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீப மலையின் மீது மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் கிரிவல பாதையில் 700 சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 15,000 போலீசார் 5 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கிரிவல பாதை முழுக்க சுமார் 1,50,00,000 மதிப்பீட்டில் 8 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 24 மணி நேரமும் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் 234 இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. மழையின் காரணமாக பொன்னேரி அருகே அரசு பேருந்து சாலையோர வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பொன்னேரியில் இருந்து அரசு பேருந்து ஒன்று கும்படிப்பூண்டி வழியாக சானாபுத்தூர் செல்வதற்காக அரசூர் வழியாக பயணித்தது. அப்போது குறுகலான சாலையில் அரசு பேருந்து சென்றபோது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயன்ற போது மழை காரணமாக எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வயலில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் குறைவான அளவிலேயே பயணிகள் இருந்ததால் லேசான காயம் மட்டுமே ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழவேற்காடு அருகே மீனவ குப்பத்தில் கரை ஒதுங்கிய ஆள் இல்லாத மியான்மர் படகு குறித்து கடலோர காவல் படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்துள்ள கோரைக்குப்பம் மீனவ குப்பத்தில் மூங்கில் படகு ஒன்று கரை தட்டியது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு அளித்த தகவலின் பேரில் மேற்கொண்ட விசாரணையில் கரை ஒதுங்கிய படகு மியான்மர் நாட்டை சேர்ந்தது என்பது தெரியவந்தது. இது கடல் சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கி இருக்கலாம் எனவும் ஆட்கள் யாரும் இல்லாத நிலையில் மீன்பிடிக்க வந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து கடலோர காவல் படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலில் இதே போன்று ஆளில்லாத மூங்கிலால் ஆன மியான்மர் படகு கரை ஒதுங்கியது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் பாலக்காடு கோழிக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் சிமெண்ட் லாரி கவிழ்ந்த விபத்தில் பள்ளி மாணவிகள் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் கல்லடிக்கோட்டு அருகே உள்ள கரும்பா மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலை வழியாக சிமெண்ட் ஏற்றி வந்து கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் சென்று கொண்டிருந்த மாணவிகள் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ரிதா, இர்ஃபானா, மிதா, ஆயிஷா ஆகிய மாணவிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இதில் காயமடைந்த 2 மாணவர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர் கிளீனரை மீட்டு மன்னார்காடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பியுள்ளனர். மேலும் கிரேன் உதவியுடன் மாணவிகளின் உடல்களை மீட்ட போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் மரகுடோன் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல்லாயிரக்கணக்கான மரக்கட்டைகள் முழுவதும் எரிந்து சேதமானது. வேலூர் மாவட்டம் வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த அகமது பாஷா என்பவர் நடத்தி வந்த பழைய மரக்கட்டை பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் இருப்பு வைக்கும் கூடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை அலுவலர்கள், பழனி தலைமையிலான தீயணைப்புத்துறையினர் கொட்டும் மழையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் குடோனில் இருந்த மரக்கட்டைகள் முழுவதும் எரிந்து சேதமானது. இந்த தீ விபத்து குறித்து வேலூர் வடக்கு காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்தனர். சங்ககிரியில் வீட்டின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 4 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வீகன் பாளையத்தில் குடும்பத்துடன் வசித்து வரும் சலவை தொழிலாளியான கோவிந்தராஜ் என்பவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்று திரும்பிய போது அவரது வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 4 சவரன் தங்க நகைகள் திருடு போனது தெரியவந்தது. இதேபோல் ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த கண்ணாம்மாள் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரது கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் தாலி சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இதுபோன்ற தொடர் சம்பவங்களை கட்டுப்படுத்தி குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று 2 பேர் வேலைக்காக வெளியில் செஞ்சு போயிட்டாங்க. இது மதியானம் வந்து பார்க்கும்போது மதியத்தில் யாரும் அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து வீட்டை கதவை உடைச்சி பீரோவை உடைச்சிருக்காங்க. பீரோவில் இருந்து 4 பவுன் நகை, 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் இதர பொருளெல்லாம் உடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து முழுசாக நாங்கள் இன்னும் பார்த்தா தான் தெரியுங்க. சாயந்தரம் 4 மணிக்கு நாங்கள் இது வீடு திரும்பி வந்து பார்க்கும்போது கதவெல்லாம் உடச்சிருக்கிறத பார்த்துட்டு மிகுந்த அதிர்ச்சி ஆகிட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா. பழனியில் மழைநீருடன் சாக்கடை கழிவுநீர் கலந்து சாலையில் செல்வதால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் மற்றும் கீரனூர், ஆயக்குடி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் பழனி மற்றும் நெய்க்காரப்பட்டி பகுதிகளில் சாலைகளில் சாக்கடை கழிவுநீர் செல்வதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். நெய்க்காரப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக கழிவுநீர் செல்லும் சாக்கடைகளை தூர்வார வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. பெரியபாளையம் அருகே நடைபெற்ற ஊராட்சி மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் சுமார் 1.35 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே திருக்கண்டலம் ஊராட்சியில் ஊத்துக்கோட்டை தாசில்தார் மதன் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் இலவச வீட்டுமனை பட்டா, இணையவழி பட்டா, குடும்ப அட்டை மற்றும் பழங்குடி நலத்துறை சார்ந்த நபர்கள் உள்ளிட்ட 512 பயனாளிகளுக்கு 1,35,33,926 ரூபாய் மதிப்புடைய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் எல்லாப்புறம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் சத்யவேல், தனி வட்டாட்சியர் மணிகண்டன், மண்டல துணை வட்டாட்சியர் ஞான சௌந்தரி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான நவீன முன்னேற்றங்கள் குறித்து பருத்தி தினம் 2024 நிகழ்ச்சி நடைபெற்றது.
ஜவுளித்துறையின் சிறப்பான வளர்ச்சிக்கான நவீன முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து தொழில்துறை தலைவர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொண்ட பருத்தி தினம் 2024 நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச பருத்தி கவுன்சில் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலைத்தன்மை, தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய பருத்தி உற்பத்தியில் அமெரிக்க பருத்தி மற்றும் இந்திய ஜவுளித்துறையின் பங்கு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய விநியோக பிரிவு இயக்குனர் வில்லியம், இதுபோன்ற கூட்டங்களால் இந்திய ஜவுளி ஆலைகளுக்கும் இது சார்ந்த நிறுவனங்களுக்கும் புதிய வாய்ப்புகளையும் வழங்கும் எனவும், நீளமான இலைகள் கொண்ட பருத்தி மீதான இறக்குமதி வரி நீக்கப்பட்டதன் காரணமாக உயர்தர US பீமா ஃபைபரை இந்திய ஆலைகள் எளிதில் வாங்குவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தலைமை செயல் அதிகாரி மார்க் லெவ்கோவிட்ஸ், சர்வதேச பருத்தி கவுன்சில் பிரதிநிதி பியூஷ் நரங் மற்றும் ஹில்லன் நால்டன் இயக்குனர் ஈவா மரியா ஆகியோர் பங்கேற்றனர். மங்களூர் அருகே சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தொண்டாங்குறிச்சி கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி உள்ள பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இது குறித்து ஊராட்சி தலைவர், ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் ஆகியோரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் திருவிளக்கு வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையும், பிடிஓ ஆஃபீஸ்டையும், மினிஸ்டர்கிட்டையும் யார்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ பர்சனலாக மினிஸ்டரை பார்த்து எங்கள் பகுதியில் உள்ள பெண்கள் எல்லாரும் போய் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் உதாசீனப்படுத்திட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. கேட்டால் மினிஸ்டர் ஃபண்ட்லேருந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ரிப்ளை வருது. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவும் இல்லை. பிடிஓட்ட சொல்லும்போது ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு சரியான முறையில் வரதில்லை. இங்கே ஒரு கிராவல் அடித்து மண் அடித்து கொடுக்கறது கேட்டால் கூட மண்ணு கூட அடிச்சு தர மாட்டாரு, ஒரு லோடு கூட அடிச்சு தர மாட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை குழந்தைங்க நடக்குது, குழந்தைங்க வருது, லைட் இல்லை. நாங்கள் ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த ஊரில். ஸோ விடியல் ஆட்சின்றாங்க, விடிஞ்சுதா விடியலையான்னு தெரியல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு தயவுசெய்து இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு மக்களுக்கு தேவையான சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்விளக்கு வசதி செய்து வரும்படி கேட்டுக்கிறோம். இதை மேலிடத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் கௌசிக ஏகாதசியை முன்னிட்டு 108 போர்வை சாற்றுதல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி அன்று நம்பாடுவான் என்ற பக்தனுக்கு பெருமாள் அருள் செய்ததை முன்னிட்டும், குளிர்காலம் வருவதால் அதனை பக்தர்களுக்கு அறிவிக்கும் வண்ணமும் இங்கு கோவில் கொண்டிருக்கும் அருள்பாலிக்கும் சுவாமிகளுக்கு 108 போர்வைகள் சாற்றப்படும் வைபவம் நடைபெற்றது. இந்த வைபவத்தின் போது கருடாழ்வார் சன்னதியில் இருந்து புறப்பட்டு பகல் பந்து மண்டபத்தில் எழுந்தருளினார். இதையடுத்து ஆண்டாள், ரெங்கமன்னார், கருடாழ்வார், பெரிய பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி ஆழ்வார்கள் ஆச்சாரியார்களுக்கு 108 போர்வை சாற்றும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அரகர் வியாக்கானம், கௌசிக புராணம் வாசிக்கப்பட்டது. நாகையில் உள்ள நாகூர் ஆண்டவர் தர்காவில் சந்தனக்கூடு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாகை மாவட்டத்தில் உள்ள நாகூர் தர்காவின் 468ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தாபூத் எனும் சந்தனக்கூடு ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஸ்தூபி இசை, தாரை தப்பட்டையுடன் கால்மாட்டு வாசலில் சந்தன குடங்கள் இறக்கப்பட்டு நாகூர் ஆண்டவர் சமாதியில் பாரம்பரிய முறைப்படி தர்கா நிர்வாகிகள் சந்தனம் பூசினர். அதிகாலை 4 மணி வரை நடைபெற்ற நிகழ்வின் போது பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் திருவிழா வரும் 15ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை சிறிய தொகுப்பாக காணலாம். திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி மீனாட்சி நகரில் உள்ள ஐயப்பன் திருக்கோவிலில் புதுப்பிப்பதற்கான திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதில் கோபுர விமானங்கள் மற்றும் சுவாமி விக்கிரகங்களுக்கு சிவாச்சாரியர்கள் புனித நீர் ஊற்றி பின்னர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. மேலும் அங்கு குவிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜக்கமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலசங்கரன்குழி முதல் நிலை ஊராட்சியில் 2025-26ஆம் ஆண்டிற்கான கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தேர்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் முத்து சரவணன், வட்டார வளர்ச்சி அலுவலர் சுனில்குமார் பங்கேற்ற கூட்டத்தில் 35 பயனாளிகள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டனர்.
சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் செயல்பட்டு வரும் அணைக்கும் கரங்கள் குழந்தைகள் காப்பகத்தை ஆதரிக்கும் வகையில் காப்பகத்தை விரிவுபடுத்தி புதிய கட்டிடம் திறக்கப்பட்டது. திறப்பு விழாவில் 185வது வட்ட செயலாளர் திவாகர் மற்றும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் காலையில் இருந்து பெய்த கனமழையால் மருத்துவமனையின் உள்புற வளாகத்தில் இருந்து மிகப்பெரிய மரம் வேருடன் சாய்ந்து கீழே விழுந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவலறிந்து மருத்துவமனை அதிகாரிகள், நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை கிண்டியில் இருந்து தாம்பரம் நோக்கி வரும் ஜிஎஸ்டி சாலையிலும், தாம்பரத்தில் இருந்து கிண்டி நோக்கி வரும் ஜிஎஸ்டி சாலையிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் பல்லாவரம் பகுதியில் மழை நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் டாடா ஏஸ் வாகனம் ஒன்று நீரில் சிக்கிக் கொண்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அமரன் படம் வெற்றி பெற்றதை அடுத்து திருத்தணி முருகன் கோவிலில் பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் கொட்டு மழையில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது திருக்கோவில் சார்பில் அவருக்கு பிரசாதங்கள் மற்றும் மலர் மாலைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்ய வந்த நடிகர் சிவகார்த்திகேயனுடன் ஊர் மக்கள் மற்றும் பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து, குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸலத்தில் வாழ்த்து. தமிழகத்தில் தொடர் கனமழை, பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா இன்று மாலை ஏறுகிறது மகா தீபம். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல், 7 குழந்தைகள் உட்பட 28 பேர் பலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.